கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தை எசேக்கியேல் 14வது அதிகாரம் 1 2 3 4 කියන පද 4 අපි කියලා එතනින් අපි ආරම්භ කරන්නේ. 1 2 3 வார்த்தைகளை வாசித்து 3 4 வார்த்தைகளை வாசித்து நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். எசேக்கியேல் 14 පළවෙනි පද 5. 1 2 3 4 5 முதல் 5 வசனங்கள் 14வது அதிகாரம். இஸ்ரவேலுடைய மூப்பரில் சிலர் என்னிடத்தில் வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகிய இடரலை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க தகுமோ? ஆகையால் நீ அவர்களோட பேசி சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரில் தன்னுடைய நரகலான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி தன் அக்கிரமமாகிய இடரலை தன் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிற எவனாகிலும் தீர்க்கதரிசியிடத்தில் வந்தால், கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய இருதயத்தில் இருக்கிறதை பிடிக்கும்படியாக அப்படிப்பட்டவருடைய நரகலான விக்கிரகங்களின் திரட்சிக்கு தக்கதாக உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி என்னை விட்டு பேதலித்து போனார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, திரும்புங்கள், உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள், உங்கள் சகல அருவருப்புகளையும் விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆமென். ஆமென். சிறியவந்த தேவதாருவனே, பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, அன்று எசேக்கியேல் ළඟට எசேக்கியேல் இடத்திலே இஸ்ராயேலின் வெட்டி மகானுව ඇවිල්ලා වචනය අහනවා. இஸ்ரவேலின் மூப்பர்கள் வந்து வார்த்தையை கேட்கிறார்கள். මෙයා එකල්ලි ඊශ්‍රායෙල් වැඩිමාල්ලන්ගෙන් සමහර උභාලකට ඇවිත් මා ඉදිරි ඉඳගත්ෝය. இஸ்ரவேல் மூப்பர்கள் சிலர் என்னிடமாய் வந்து என்னிடத்தில் உட்கார்ந்தார்கள். එවිට ස්වාමීන් වහන්සේගේ වචනය මාවට அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, එනම් අද දවසේදී அப்படி என்றால் இன்றைய நாளில், මේ සමත් දවසේදී இன்றைய ஓய்வு நாளில் ඔබ සභාවක් කෙනෙක් දැන් වචනය අහන්න එකතු වෙලා තියෙනවා. சபையாக வார்த்தையை கேட்க ஒன்றாயிருக்கிறீர்கள். දැන් මේ වචනය අහන වෙලාවෙදී வார்த்தையை கேட்கும் பொழுது, එතන වචනය අහන්න ආපොබට வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு සේනාවල දෙවියන් වහන්සේ මේ පණිවිඩය දෙනවා. சேனைகளின் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். සේනාවල දෙවියන් වහන්සේ சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், මේ මනුෂ්‍යෝ තමුන්ගේ දේව රූප තමුන්ගේ සිත්වල පිහිටවා ගත්තේය. இந்த மனிதர்கள் நரகலான விக்கிரகங்களை தன்னுடைய இருதயத்திலே நாட்டினார்கள். දැන් මෙතන අපි දන්නවා බයිබලයේ රූප නමස්කාරය වෛශ්වික මහා සමානයි කියලා. வேதத்தின் அடிப்படையிலே சிலை நமஸ்காரம் வேசித்தனத்துக்கு காரணமாயிருக்கிறது. අපිට පේන රූප නැහැ. நாங்கள் பார்க்கிற ரூபம் அல்ல, අපිට පේන රූප නැහැ. நாங்கள் பார்க்கிற சுரூபம் அல்ல, යේසු රූපෙත් නැහැ. இயேசு ரூபமும் அல்ல, වෙන වෙනයි රූපත් නැහැ. மற்றவர்களுடைய ரூபமும் அல்ல. හැබැයි ஆனாலும் මෙතන කියනවා இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது, ඔබගේ සිත්වල ඔබලා රූප නමස්කාරය உங்களுடைய කරනවා. இருதயத்திலே நீங்கள் சிலை நமஸ்காரம் செய்கிறீர்கள். ඒ කියන්නේ அப்படி என்றால் දෙවියන් වහන්සේට වඩා தேவனை விட අපි වැඩියෙන් යමකට ආදරේ அதிகமாக இன்னொன்றுக்கு அன்பு என்றால் ඒක රූප නමස්කාරය அது කියලා. சிலை நமஸ்காரம் என்று வேதம் சொல்லுகிறது. සමහර ඔබගේ රැකියාව ඔබට රූපයක් சில වෙලා வேளையிலே உங்களுடைய தொழில் உங்களுக்கு ரூபமாயிருக்கலாம். හිතේ ඇති වෙන රූප. உள்ளத்திலே அதை நீங்கள் சிலையாக ஏற்றிருக்கலாம். இல்லை என்றால் ඔබගේ යාන වාහන உங்களுடைய வாகனங்கள் ඔබගේ අභ්‍යන්තර රූපයක් உங்களுடைய වෙලා. உள்ளான ரூபமாய் சுரூபமாய் இருக்கலாம். இல்லை என்றால் ඔබගේ දැනුම உங்களுடைய கல்வி ஞானம், නැත්නම් ඔබගේ ශක්තිය, இல்லை என்றால் உங்களுடைய பலன், ඔබගේ බලය, இல்லை என்றால் உங்களுடைய வல்லமை, සමාජමය බලය, சமுதாயத்திலே உங்களுடைய උද්ගල්මය බලය, பண வல்லமை, පවුලේ බලය. குடும்பத்திலே வைத்திருக்கிற வல்லமை, ඒකට රූප නමස්කාරය அது உங்களுக்கு குறிக்கிற ஆராதனை இருக்கலாம். එහෙම නැත්නම් அப்படி இல்லை என்றால் සමහර වෙලාවට சில நேரங்களில் මම නැතුව බෑ කියන මමත්වයේ නැති நான் රූපය. இல்லை என்றால் முடியாது என்கிறதான சுயநலம் என்கிறதான விக்கிரக ஆராதனை, ඔබ කවදා හරි හිතුවද මේ? இதை என்றாவது நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா? දෙවියන් වහන්සේට වඩා தேவனை விடவும் ඔබ මොන මොන දේට ආදරය කරනවද? எதை எதையெல்லாம் நேசிக்கிறீர்களோ ඒක ඔබගේ අභ්‍යන්තරයේ ඇති කරගත්ත රූපයක් அது වෙනවා. உங்கள் உள்ளான இதயத்திலே நீங்கள் ஏற்படுத்தினதான விக்கிரகமாய் இருக்கிறது.
ශ්‍රේයවන්ත දේවදරුවනි பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, අද இன்று ඔබගේ අභ්‍යන්තර රූපය உங்களுடைய உள்ளான விக்கிரகத்தை වයින් කරගන්න කැමති නම් நீங்கள் அதை அகற்றிவிட விருப்பம் என்றால் ස්වාමීන් වහන්සේ ඔබ නිදහස් කරන්න ලෑස්ති. ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க விருப்பமுள்ளவராயிருக்கிறார். නමුත් කියනවා ஆனாலும் சொல்லுகிறார், නමුත් ஆனாலும் අර තමුන්ගේ අයුතුකම නැමැති පැකිලීමේ ගල තමුන්ගේ මුහුණ ඉදිරියේ තබාගෙන සිටිති. தன் அக்கிரமமாகி இடரலை தன் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. එහෙමනම් அப்படியானால் අපිට ජීවමාන දෙවියන් වහන්සේව දකින්න බැරි වෙනවා. ஜீவனுள்ள தேவனை பார்க்க முடியாதபடி ඔබයි මා ඉදිරියේ තිබෙන පර්වතය எனக்கு உங்களுக்கு முன் இருக்கிறதான பெரிய பர்வதத்தை, ඔබයි මා ඉදිරියේ තියෙන බාධාව என் முன்னால் இருக்கிற தடையை කවුද ඇති කරන්නේ? யார் ஏற்படுத்தி இருப்பது? කවුද ඇති කරන්නේ? யார் ஏற்படுத்தி இருப்பது? කවුද? කවුද? யார்? එල්ල මම நான். நாங்கள் அல்ல, நான். මමයි බාධාව. நான் தான் தடை. මට මගේ ජීවමාන දෙවියන් වහන්සේව දකින්න බැරි වෙන පිණිස என்னுடைய ஜீவனுள்ள தேவனை நான் பார்க்க முடியாதபடி කවුද බාධාව? யார் தடை? පාස්ටර් තමයි බාධාව. பாஸ்டர் தான் தடை. පාස්ටර් අවුරුද්දෙන් ගෑණි ගත්තා. අවුරුද්දෙන් කියන අය පරණ කෙනෙක් හිටියේ නෑ හා. අවුරුද්දෙන් විවාහ වෙලා ගෑණි කියනවා ඒ ගෑණි තමයි බාධාව. பாஸ்டர் புதிதாக திருமணமானார், அவருடைய மனைவிதான் தடை. අර සභාවිත අර මිනිහා තමයි බාධාව. சபையில் இருக்கிறார் அந்த மனிதன், அவர்தான் தடை. සභාවිත අර ගෑණි சபையில் இருக்கிற அந்த மனுஷி, ඒ තමයි බාධාව. அந்த மனுஷி தான் தடை. අපි එහෙම නේද කියන්නේ? நாங்கள் அப்படிதான் சொல்லுகிறோம். සමහරක් අය ඉන්නවා. சிலர் இருக்கிறார்கள், මම සුභාරංචි කියන ආසයි. நான் சுவிசேஷம் சொல்ல விருப்பம், මම වැඩ කරන්න ගියාම අනිත් අය කියයි මම මේ ලකුණු දාගන්න වැඩ කරනවා කියලා. நான் வேலை செய்ய போன உடனே சிலர் சொல்லுகிறார்கள் நான் ஒரு மாஸ்க் போட்டுக் கொள்வதற்கு வேலை செய்கிறேன். අර තමයි ඔක පණියම කියන්නේ. அந்த அவதாவது அதிகமா சொல்லுகிறார். ඕකේ அந்த மனுஷன், ඕක அவன் උන් තමයි அவன் தான். අපි ඉඳලිස நாங்க அப்படியே வலிக்கி விடுகிறோம். එහෙනම් දැන් ඔබට පැහැදිලිද? இப்பொழுது உங்களுக்கு தெளிவா இருக்கிறதா? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව දකින්න බැරි වෙන පිළිසින බාධා ඔබ තුලමයි තිබෙන්නේ. இயேசு கிறிஸ்துவை காண முடியாதபடி இருக்கிற தடை நீங்கள் தான், உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது. අපි කාදීතු என்றாவது நினைத்திருக்கிறீர்களா? අපි හැම වෙලේම ආසයි நாங்கள் எப்பொழுதும் விரும்புகிறோம் බෝලි තව කෙනෙකුට පාස් කරන්න. போலையை இன்னொருத்தருக்கு பாஸ் பண்ணுவதற்கு. ඒක අර ආදම්ගෙන් ආපු සිස්ටම් එක අට අපි හරි කැමති. ஆதாமிடத்திலிருந்து வந்ததான சிஸ்டத்தை நாங்களும் பழக்கப்படுத்தி விரும்பிக் கொண்டிருக்கிறோம். ආදම් කියනවා ஆதாம் சொல்லுகிறான், මේ දෙවියන් වහන්සේ தேவனே ඔයා දුන්න ගෑණි තමයි බාධා நீ වරන්නේ. எனக்கு கொடுத்த மனைவிதான் என்னை இந்த பள்ளத்தில் போட்டார். මගේ අයියා කියයි ඔයා ඉන්ටර්නෙට් වල ගෑණි දුන්න ගෑණි තමයි මාව කෑවේ. நீ இருந்து எனக்கு ஒரு மனைவியை கொடுத்த மனுஷிதான் என்னை சாப்பிட்டுச்சு. මගේ ආත්මික ජීවිතේ වැට්ටුවේ. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விழ வைத்தது. මොකද ගෑණි දිනාවල යාත්‍රා කරන මේකට ගොඩෝනි නිසා මේකට අසිපුරි ගන්න ඕන නිසා ගෑණි කරනවලු. மனைவி நன்றாய் ஜெபிக்கிறவளா இருப்பாள், இந்த மனிதனுக்கு நன்றாய் குடிக்க வேண்டி இருக்கிறபடினாலே மனைவியை குறை சாட்டுவார். அப்படி இல்லை, கொஞ்சம் நினைத்து பாருங்க. මගේ වරද වහගන්න நான் என்னுடைய பிழையை மூடிக்கொள்ள මම තව කෙනෙකුට බෝලි පාස් කරනවා. நான் இன்னொருவருக்கு அந்த போலையை பாஸ் பண்ணுகிறேன். එදා වර්ධනාවක් කියලා තිබ්බනම් ආදම් ඔව් ස්වාමීන් වහන්සේ ගෑණි මට දුන්නා. அன்று ஆதாம் இப்படி சொல்லியிருந்தால், ஆமாண்டவரே நீர் அன்று எனக்கு மனைவி ඒ ගෑණි ගෙඩියක් මටත් කියලා දුන්නා මාත් කෑවා. அவளும் ஒரு பழத்தை கொண்டு வந்தால் நானும் சாப்பிட்டேன். අනේ දෙවියනේ අපිට සමාවෙන්න අපි කරපු වරදට කියලා තිබ්බනම් ஐயோ தேவனே என்னை மன்னியோன்னு அவள் சொல்லியிருந்தாள், කොහොමද எப்படி இருந்திருக்கும்? අපි නම් ජොලි ඉන්නු. நாங்கள் இன்னும் நன்றா இருந்திருப்போம். අද අපිට
இன்று எங்களுக்கு අපි තුල තියෙන බාධාව ඉවත් කරන්න අපි කැමති නැහැ. எங்களுக்குள் இருக்கிற தடையை நீக்குவதற்கு எங்களுக்கு මා விருப்பம் තුල இல்லை. තියෙන බාධාව මට ඉවත් කරගන්න ආස නැහැ. මොකද මම ඒක ආස නිසා. எங்களுக்குள்ளே இருக்கிற தடையை நீக்கிக் கொள்ள எங்களுக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் அதற்கு விரும்புகிறபடியால் දැන් දැනනවද ඒක රූපයක් බවට පත් වෙන විදිය? அது ஒரு விக்கிரகமாய் எப்படி மாறுகிறது என்பது உங்களுக்கு விளங்குகிறதா? මම මොකද හරි ආසයි. நான் எதையாவது விரும்புகிறேன். එන්න මම කසිපුවට ආසයි. நான் கசிப்பு குடிக்க விரும்புகிறேன். සබත් දවසකට පුළුවන්. ஓய்வு நாளிலும் வருவோம். ඒ සරල උදාහරණයක් ආ. சாதாரண உதாரணம். ඉතින් පොඩ්ඩක් පාස්ටා අදනවා මොකක්කුයි මට කසිපු ටික නැති වෙයි දන්නේ මට අරු බඩු නැති වෙයි දන්නේ කසිපු බඩු නැති වෙයි දන්නේ කිය හිතේ ඒක රූපයක් වෙලා අයියෝ අද පාස්ටා අදිනවා ඇදිලා ආර හිල්ලත් ඇදින්නේ. ஐயோ பாஸ்டர் நீங்க ஊழியத்துல இன்னைக்கு சபையை இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு, எனக்கு கிடைக்க வேண்டிய கசிப்பு கிடைக்காம போயிருந்தோன்னு உள்ளத்திலே நாங்கள் நினைக்கிறோம். උතම බඩු ටික ගේන්න කිව්වේ ආවල් වෙලාවට උඹ දැන් අදිලා ඇවිත් ගන්න මට ඊට උදේ පස්සෙන් යන්න වෙනවා. ஐயோ அவளுக்கு ஒரு சாமான் கொண்டுட்டு வர சொன்னேனே அது வந்துருவானோ தெரியல, இந்த மாதிரி போயிட்டு இருக்குது, எனக்கு லேட் ஆகுதோ அப்படின்னு நினைக்கிறோம். එනවා කියන්නේ ඒක තමයි චූටි මැටියකින් තමයි ඒක පටන් ගන්න ඒ රූපේ හැදෙන්නේ. சிறிய ஒரு சிந்தனையில தான் அந்த விக்கிரகம் ஆரம்பிக்கிறது உருவாக. සරල දෙයක් කියන්නේ. சாதாரண காரியம். නිකන් ඔබ යේසුස් වහන්සේගේ මූණ හොයන්න යන කාලයට වඩා இயேசுனுடைய முகத்தை தேடுவதற்கு நீங்கள் கொடுக்கிற நேரத்தை விடவும் අරකම හොයාගෙන යන එක උගේ තියෙන බඩු ටික ගන්න හිත ඇතුලේ රූපේ. அது மற்றவரை தேடிக்கொண்டு போவதற்கு அதுக்கான நேரத்தை கொடுப்பதற்கு உள்ளம் ஏங்குகிறது. தேவனை விட අනුමත මේ නරකට அதிகமான மதிப்பு அதுக்கல்லவா செல்கிறது. පැහැදිලිව මේ චූටි උදාහරණයක් අපිට இது ஒரு சிறிய உதாரணம். ඒ නිසා ஆகவே ඔබ යේසුස් වහන්සේට ලං වෙන්න බැරුව තියෙන බාධාව ඔබම ඇති කරගන්න. நீங்கள் தேவனிடத்தில் நெருங்க முடியாதபடி இருக்கிற தடையை நீங்கள் தான் உருவாக்கி இருக்கிறீர்கள். පැහැදිලිද? தெளிவா இருக்கிறதா? එනවාද වෙනස් වෙන්න ඕනේ? அப்படி என்றால் நாங்கள் இன்று மாற வேண்டும். එහෙම වෙනස් වුණාට அப்படி மாற்றம் அடைந்தால் ඔබයි මමයි ජීවමාන යේසුස් වහන්සේත් එක්ක කෙලින් හරි සම්බන්ධතාවයක් තිබුණා. நானும் நீங்களும் ஜீவனுள்ள தேவனோட நேரான ஒழுங்கான தொடர்பு இருக்குமானால் අපිට දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන්න කියලා කියන්න ඕනේ. தேவனை நமஸ்கரிங்கள் என்று நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ස්තුති ප්‍රශංසා කරන්න කියලා කියන්න අවශ්‍ය නැහැ. ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ඔබ ස්වාමීන් වහන්සේ ස්තුති කරන්න කාලය මදි කියන දරටි. தேவனை நமஸ்கரிக்க நேரம் குறைவென்று சொல்லுவீர்கள். ඔබ වෙනස් වෙනකොට நீங்கள் மாற்றமடையும் போது මේ සභාව සැලක එච්චර පිරෙයි. இந்த சபையிலே ஜனங்கள் அவ்வளவாய் நிரம்புவார்கள். සභාවේ පාස්ටර් වචනේ තුල ඒ සැලක ගොඩනගන වෙලාවෙදී அந்த ஜனங்கள் கட்டி எழுப்பப்படும் பொழுது මිනිස් වෙලායි පාස්ටර් මමද නමස්කාර කරන්න මම එසේදී නමස්කාර කරන්න මම කියන තරටේ நான் நமஸ்கரிக்கிறேன், நான் நமஸ்காரத்தை வழிநடத்துகிறேன் என்கிற இடத்துக்கு ஜனம் வரும். අනේ පාස්ටර් මමද ඩ්‍රම් එක ගහන්න මමද ඕවෙන් එක ගහන්න මමද මික්සර් එක හදන්න අද பாஸ்டர் நான் இன்று இசைக்கிறேன், நான் இந்த சத்தியம் சபை சத்தியம் பார்க்கிறேன் என்று நாளுக்கு நாள் கிழமைக்கு கிழமை මේ සතිය மாற்றிக் கொள்வார். ගන්න ඊළඟ එක ගන්න වෙන්න වෙන්නේ. இன்று ஒரு குழு என்றால் அடுத்த கிழமை இன்னொரு குழுக்கு கொடுக்க வேண்டி வரும். අපි ළඟ බාධාව නැත්තම් යේසුස් වහන්සේගේ ක්‍රියාවලිය අපි තුලින් සිදු වෙන්න අවශ්‍යයි. எங்களுக்குள்ளே தடை இல்லை என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய கிரியை எங்களிலே நடக்க வேண்டும். ඒ ක්‍රියාවලිය සිදු වෙන්න අවශ්‍යයි. அந்த கிரியை நடக்க வேண்டும். අද අපි இன்று நாங்கள் සුභාරංචි කියනවද? சுவிசேஷம் சொல்லுகிறோமா? පත්‍රිකාවක් බෙදනවද? துண்டு பத்திரிகை கொடுக்கிறோமா? කරනවද? செய்கிறோமா? කරන්න වෙලාව. செய்வதற்கு நேரம் இல்லை. මගේ ජොබ් එක රූපයක් වෙලා. என்னுடைய தொழில் விக்கிரகமாக ජොබ් එක ඕනේ. தொழில் வேண்டும், මම ඒක එපා කියන්නේ. அது வேண்டாம் என்று சொல்லவில்லை. හැබැයි කරන ජොබ් එකත් එක්ක செய்கிற வேலையோடு கூட දෙවියන් වහන්සේට කාලය දෙන්නට ඒක හොරකම් කරනවා. தேவனுக்கு நேரம் கொடுக்காமல் அதை திருடுகிறோம் என்றால், හැබැයි ජොබ් එක නිසා තමයි කියලා කියනවා. இந்த தொழில் நாள்தான் என்று சொல்லுகிறோம் என்றால் ඒකනේ රූපේ. அதுதான் நமஸ்காரம், அதுதான் உள்ளத்தில் இருக்கிற நமஸ்காரம், விக்கிரக ஆராதனை. தெளிவாகிறதா? මෙතනින් අපි ගැලවෙන්න අවශ්‍යයි. இந்த இடத்துல நாங்கள் விடுதலை ஆக வேண்டும். මෙතනින් අපි ගැලවෙන්න. இந்த இடத்துல விடுதலை ஆக வேண்டும். දැන් මම ඔයගෙන් මම
தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இலங்கை முழுவதும் நான் சென்று கொண்டிருக்கிறேன். அந்தந்த பிரதேசங்களிலே பெரிய எழுப்புதல் உண்டாகிறது. மனிதருடைய இருதயம் மாறும் பொழுது அவர்கள் சுவிசேஷம் சொல்லுகிறார்கள். அவர்கள் சபைக்கு ஜனங்களை கொண்டு வருகிறார்கள். இன்னொரு கேள்வியை கேட்கிறேன். முதலாவது, நீங்கள் நம்புகிறீர்களா இவர் உங்களுடைய போதகர் என்று, மேய்ப்பர் என்று நம்புகிறீர்களா? எருமை பார்த்துக் கொள்கிறவர் இல்லை என்றார். மேய்ப்பரா எருமை மாடுகளை மேய்க்கிறவரா? அப்படியானால் உங்களிடத்தில் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இருக்கிறதா? அதாவது மேய்ப்பன் குட்டி போட வேண்டுமா, இல்லை என்றால் ஆடுகள் குட்டி போட வேண்டுமா? மயிர் கொடுக்கிறது மேய்ப்பனா, இல்லை என்றால் ஆடுகளா? நம்புகிறீர்களா? அதுதானா உண்மையா? அப்படியானால் குட்டிகளை ஈண்டுகிற சபை என்றால் யார் யார் அந்த ஆட்டு குட்டிகளை போட வேண்டும்? சபைக்கு ஆட்டு குட்டிகளை சேர்த்துக் கொள்ள வேண்டியது யார்? யார் ஆட்டு குட்டிகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும்? நீங்கள் அதை செய்கிறீர்களா? அதை செய்கிறீர்களா? சிலர் சொல்லுவார்கள், பழைய கிறிஸ்தவ ஐயாசிமார் இருக்கிறார்கள் சபைகளிலே. அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் அநேக ஊழியர்களை செய்து நாங்கள் ஆடுகளை கொண்டு வருகிறோம், பாஸ்டருக்கு தெரியவில்லை அவர்களை பாதுகாக்க. அப்படி சொல்லவில்லையா? பைபிளிலே சொல்லப்படுகிற காவல்காரன் யார்? இவ்வளவு நாட்கள் போதகருக்கு நீங்கள் உங்களுடைய போலையை மாற்றினீர்களே, இப்பொழுது எப்படி அந்த போலை நமக்கு வருகிற விதம்? இன்று வந்தது அநியாயம் என்று நினைக்கலாம். உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. சபைக்கு மந்தைகளை சேர்க்கவும் வேண்டும், இழந்த மந்தைகளை தேடவும் வேண்டும், கொண்டு வர வேண்டும், பார்த்துக் கொள்ளவும் வேண்டும். நீங்கள் தான் பாதுகாவலர். பாதுகாவலர் என்கிற வேறொரு யார் என்னுடைய அந்த காவலர்களே வந்து நிற்பது? நான் தான் சபையை பார்த்துக் கொள்வது, அவர்கள் நான் தான் சபையை போஷிப்பது. ஆனால் ஆட்டு மந்தைகளை ஈண்டுவதற்கும் முடி வளர்வதற்கும் முடியை வளர்ப்பதற்கும் அதற்கு உணவு கொடுக்க வேண்டியது யார்? விட்டமின் கொடுக்க வேண்டியது யார்? தேவனுடைய தாசனுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. இல்லை என்றால் மந்தமான ஒரு வளர்ச்சிக்கு போய்விடும்.
අට්ටු බඩේ ඉඳලා මැරෙනවා. குட்டி வயிற்றில் இருக்கும் பொழுதே செத்து போகும். ලොම් වැවෙයි. முடிகள் வளராது. ඒක කපා ගන්න කියන්නේ. வெட்ட வேண்டிய நிலைமை ஏற்படாத அப்படி. இரண்டு பக்கங்களும் இருக்கிறது. අපි වෙනස්. நாங்கள் மாறுவோம். අපි වෙනස්. நாங்கள் மாறுவோம். ඒ සත්‍යමයි කියන්නේ. ஆகவே நான் சொல்லுகிறேன். දෙවියන්ගේ ලස්සන දෙයක් කියනවා. தேவன் ஒரு அழகான காரியம் කාගෙන් විභාග කරන්න ඔවුන්ට කොහෙත්ම ඉඩ දිය යුතුද? என்னிடத்திலே விவாதம் செய்வதற்கு அவர்களுக்கு நான் இடம் கொடுக்க வேண்டுமா? උඹලා උඹලතුලම බාධාව තියාගෙන நீங்கள் உங்களுக்குள்ளே தடைகளை வைத்துக் கொண்டு තමාගේ දේව රූප තමාගේම සිතේ පීඨවාගෙන நம்முடைய- තමාගේ අයිතිකම නැමැති පැකිලීමේ කර තමාගේ මූණ ඉදිරිපිට තබා ගන්න එකිනෙකා අනාගත වස්තු ළඟට ආවිත ස්වාමීන් වහන්සේට මම ඒ හැටියට එනම් ඔවුන්ගේ දේව රූප රාශියේ ප්‍රකාරයට ඔවුන්ට උත්තර දෙන්න. நான் உங்களிடத்திலே தடைகளை நீங்களே உங்களுடைய தடைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் தேவனிடத்திலே வந்து பதில் கேட்கும் பொழுது நான் உங்களுடைய நரகலான விக்கிரங்களுக்கு ஏற்றாற்படி நான் பதிலை கொடுப்பேன். අපිව අපි ළඟ බාධාව තියාගෙන நானே எனக்கு ஒரு தடையை வைத்துக் கொண்டு අපි දෙවියන් වහන්සේගෙන් අහනවා. நாங்கள் தேவனிடத்திலே ස්වාමීන් கேட்கிறோம். වහන්සේ අයියා අපව බේර ගන්න බැරුණා වාට දැක්කේ නැද්ද? අපිට මෙහෙම වෙනවා කියලා දන්නේ නැද්ද? අයි මේක වෙන්න ඉඩ දුන්නේ කියලා ஏன் ஆண்டவரே நீர் எங்களை தூக்கி எடுக்கவில்லை, நீர் பார்க்கவில்லையா, நீர் ஏன் எங்களை விடுதலையாக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். ඒ වාන අවස්ථාවලදී அப்படி கேட்கிற சந்தர்ப்பம் இல்லையா? ඒකට හේතුව அதுக்கு ஒரு காரணம். මා තුල බාධාව තියාගෙන எனக்குள்ளே தடையை வைத்துக் கொண்டு මම දෙවියන් වහන්සේට යේසුස් වහන්සේට කියනවා අයි වා දැක්කේ නැද්ද? වාට ජීවමානයි වාට පෙරුම් නැද්ද? වාට දැනුම් නැද්ද? நீர் ஜீவிக்கிற ஆண்டவராய் இருக்கிறீர், உனக்கு தெரியவில்லையா, நீர் உணரவில்லையா என்று அவரிடத்திலே கேட்கிறோம். සමහරක් පෞද්ගලිකව කියයි சில குடும்ப வாழ்க்கையில சொல்லுவோம், ප්‍රශ්නයක් කෙනෙකුට பிரச்சனை வரும் பொழுது අනේ යේසුනි මේ ඥානි දෙන්න ඉස්සලා වා දැක්කේ නැද්ද? දන්නේ නැද්ද? අනේ ස්වාමී මේ මිනිහා දෙන්න ඉස්සලා වාට පෙරුම් නැද්ද? අයි මට මෙහෙම වුනේ. ஐயோ அந்த மனுஷியை கொடுக்க முன்னுக்கு நம் கணவனை கொடுக்க முன்னுக்கு உமக்கு தெரியாதா, நீர் பார்க்கவில்லையா, ஏன் எனக்கு இப்படி செய்தீர் என்று கேட்கிறோம். අත ඕනි තරම් අවස්ථාවල කියන්නේ පුතේ தகப்பன் அநேக சந்தர்ப்பங்களில் சொல்லுவார், மகனே උඹට මං කිව්වා ඔයා ගන්න එපා. உனக்கு நான் சொன்னேன் நீர் அவளை எடுக்க வேண்டாம் என்று. දුවේ மகளே මං කිව්වා කීසරක් දුක එපා කියලා. நான் எத்தனை முறை சொன்னேன் அது வேண்டாம் என்று. බොමඩ ගිල තින්නේ நீயே போய் அதை தீர்மானித்தாய். දැන් කරන්නේ. இப்பொழுது செய்ய வழி இல்லை. පාස්ටරෙන් කියන්න බෑ නම ගත්තම දෙවියන් වහන්සේ දුන්නා. ඒ නිසා ஆகவே අපි හැම වෙලේම நாங்கள் எப்பொழுதும் මම හරි කියන තැනට අපි එනවා. நான் சரி என்கிற இடத்துக்கு வருகிறோம். මම හරි කියන තැනට. நான் சரி என்கிற இடத்துக்கு. මේක ලොකු බාධා. இதுவும் மிகப்பெரிய தடை. මමත්වයේ නැමැති රූපය. பெருமை என்கிறதான விக்கிரகம். ඔබට මගෙන් අහන්නවත් අයිතියක් තියෙනවද? உங்களிடத்திலே உங்களுக்கு என்னிடத்திலே கேட்பதற்கும் உரிமை இருக்கிறதா? අයි මට මෙහෙම වුණේ කියලා ඔබට මගෙන් අහන්න අයිතියක් තියෙනවද? ஏன் இப்படி எனக்கு நடந்தது என்று கேட்பதற்கும் உரிமை இருக்கிறதா? ඊට පස්සේ ආපහු කියන උඹලා තුල තමයි මේ පැකිලීමේ බාධාවල් ගලදී. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்களே தான் அந்த தடையினுடைய கற்களாய் இருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்திலே එහෙනම් ඔබත් වෙනස් වෙන්න. நீங்களும் நானும் மாற வேண்டும். ඒ නිසා කියනවා ஆகவே சொல்லுகிறார், අස්සට කියනවා. அழகாய் சொல்லுகிறார், තමුන්ගේ දේව රූප කර්ණ කොටගෙන මාගෙන් වෙන්ව ගිය බැවින් ඔවුන්ගේ සිත් තුළ ඔවුන් අසු කරන පිණිස அவர்கள் எல்லாரும் தங்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி என்னை விட்டு பேதலித்து போனார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். දෙවියන් වහන්සේ කියනවා தேவன் சொல்லுகிறார், උතර කොච්චර වේදනාවකින් පණිවිඩය එනවා ඇද්ද? எத்தனை வேதனையோடு இந்த செய்தி வருகிறது. තමාගේ දේව රූප කර්ණ කොටගෙන තමාගේ සිත් තුළම ඔවුන් අසු කරන පිණිස தன்னுடைய நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி අපිම අහු වෙලා. நாங்களே அதற்கு இழுக்கப்பட்டிருக்கிறோம். බලම අහු වෙලා. நீங்களே அதை மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். බලමයි අහු වෙලා. நீங்களே அந்த கண்ணிலே மாட்டி சிக்கி இருக்கிறீர்கள். අද සභාවන් අභ්‍යන්තරය විනාශ කරන පිණිස இன்றைக்கு சபையை இல்லாமல் ஆக்கும்படியாக සභාව වියෝග කරන
ආත්ම සභාවක්. சபையை குழப்புகிறதான ஆவி சபைக்குள்ளே இருக்கிறது. ඒවා ක්‍රියා කරන්න නම් ඒවට ඉඩ දෙන්න ඕනි කවුද? அதை அதை கிரியை செய்ய வைக்க அதுக்கு இடம் கொடுப்பது யார்? කවුද ඉඩ දෙන්නේ? யார் இடம் கொடுப்பது? කවුද ඉඩ දෙන්නේ? யார் இடம் கொடுப்பது? කවුද ඉඩ දෙන්නේ? யார் இடம் கொடுப்பது? මමයි. நான். මමයි. நான். මගේ පුද්ගලික ජීවිතේ නැත්නම් ඔබගේ පුද්ගලික ජීවිතේ என்னுடைய தனிப்பட்ட இல்லைனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் විනාඩ යාඥාව කොච්චර තියෙනවද? உபவாச ஜெபம் எவ்வளவு இருக்கிறது? සාමාන්‍ය යාඥාව சாதாரண ஜெபம், ඒ පුද්ගලික යාඥාව විනාඩ නැතු. தனிப்பட்ட ஜெபம், உபவாசம் இல்லாத தனிப்பட்ட ஜெபம், පෞල් යාඥාව குடும்ப ஜெபம், දේවචනේ කියවලා මෙනෙහි කිරීම வேத வார்த்தையை வாசித்து தியானிப்பது කොච්චර තියෙනවද? எவ்வளவு இருக்கிறது? කොච්චර තියෙනවද? எவ்வளவு இருக்கிறது? ඉතින් මේවා නැත්තම් இது இல்லை என்றால் වංචාවේ බුදුදේ රැවටීමේ ආත්ම රිංගනවා. வஞ்சனையின் பொய்யின் ஏமாற்றுதலின் ஆவி நமக்குள்ளே நுழையும். දැන් මගේ සහෝදර අයියත් එක්ක මම කිව්වා එක දෙයක්. நான் என் சகோதரனோடு பேசினேன். මේ පුංචි දරුවට இந்த சிறு பிள்ளைக்கு මම ගීතිකාවක් උගන්වනවා. நான் ஒரு பாடலை கற்றுக் கொடுக்கிறேன். මගේ ජීවිත පුරා හැටි කටත් එකම උගන්වනවා. என்னுடைய நல்ல சத்தத்தோடு பாடலை கற்றுக் கொடுக்கிறேன். ඒක හයි පිච්ද ලෝ පිච්ද ඒවා නම් පට්ටිවල පිච්චයක් නැහැ. ඔහේ கடைசியா ஐபிஎல் பிச்சா ஒரு பிச்சு இல்ல. கடைசியாக මම උගන්වනවා. நான் கற்றுக் கொடுக்கிறேன். ඒ ළමයා කොහොමද කරන්නේ? அந்த என்ன செய்கிறான் தம்பி? යේසුස් දීව ඕයි කියේ. அவர் இந்த வழியான இந்த சத்தத்திலே அவர் அந்த பாடலை பாடுகிறார். නමුත් ඒ ගීතිකාවේ ඔරිජිනල් එක. ஆனால் அதனுடைய ஒரிஜினலான சவுண்டை உடைய அந்த சொந்தக்காரன் වැරදි පුතේ. அது பிள்ளை மகனே, වැරදි. அது பிள்ளை. ඒ ළමයාට කියනවා அந்த பிள்ளைக்கு சொல்லுகிறார். යේසුස් ජීවමානයි. அதனுடைய அந்த இசையிலே அவர் அப்படியே கற்றுக் கொடுக்கிறார். යේසුස් ජීවමානයි. அதே அழகான ஒரிஜினல் இசையிலே அவர் கற்றுக் கொடுக்கிறார். කියලා කියනකොට அப்படி கற்றுக் கொடுக்கும்போது ළමයා කියනවා பிள்ளை சொல்லும், දැන් ඔයා තමයි වැරදි. பிள்ளை சொல்லும், இல்லை நீதான் பிள்ளை. ඒකට හේතුව அதுக்கு காரணம் වැරදි දේ මොලේ පදිංචි වෙලා ඉවරයි. பிள்ளையான காரியம் மூளையிலே பதிந்து முடிந்தாயிற்று. ඊට පස්සේ කොච්චර හොඳ දේ කියනවා எத்தனை நன்மை சொல்லிக் கொடுத்தாலும் ඒක පිළිගන්න කැමති. அதை ஏற்றுக்கொள்ள விருப்பம் අද இல்லை. ඒක තමයි அதுதான் இது. ක්‍රිස්තියානි සභාව අද මිනිස්සු විසින් බුරු අනාථවත් වූ බුරු ගුරු වෙලා මුලා කරමින් සිටි. கிறிஸ்தவ சபையை பிழையானவர்கள் வந்து பிழையான தீர்க்கதரிசிகள் வந்து அழித்து අද இருக்கிறார்கள். ඔබට දේවචන ඉගෙන ගන්න කොච්චර වෙලා දෙනවද? வேத வார்த்தையை கற்றுக்கொள்ள நீங்கள் எவ்வளவு நேரம் கொடுக்கிறீர்கள்? කොච්චර වෙලා දෙනවද? எவ்வளவு நேரம் கொடுக்கிறீர்கள்? හැබැයි ஆனாலும் ඔන්ලයින් වලින් අර වගේ මේ වගේ බයිබලේ නැති දේවල් ඉගෙන ගන්න ඕනි තරම් කාලෙ තියෙනවා. ஆன்லைன்ல வேதத்திலே இல்லாத காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு நிறைய நேரம் இருக்குது. කාලය මුදල ශ්‍රමය காலமும் நேரமும் பணமும் ඔක්කොම දෙන්න ලෑස්ති. எல்லாவற்றையும் கொடுக்க ஆயத்தம். සමහරට උනා එළිවෙලා කියනවා. மற்ற சிலர் இரவு முழுதும் கற்றுக்கொள்கிறார்கள். මේකට හේතුව காரணம் ඒ රටේ උදේ වෙනකොට අපිට නැහැ. அங்கு காலை ஆகும் பொழுது எங்களுக்கு இரவு. ඒ කියන්නේ උඹට උත්තර කාලය. அந்த அந்த படிப்புகளுக்கு தூக்க முடித்து සභාවේ பார்க்கிறார். රාත්‍රී යාඥාවක් තියෙනකො சபையிலே ஒரு ஜெபம் என்று சொன்னார். අම්මචි බෑ කොලෙස්ටරෝල් ප්‍රෙෂර් විදිබරන්න බෑ අරවා වේ ඔක්කොම කියන. கொலஸ்ட்ரால் பிரஷர் தூக்கம் முடிக்க முடியாத அநேக காரணங்களை சொல்லுகிறோம். ඔක්කොම කියන. எல்லாம் சொல்லுகிறோம். මොකද යන්නේ? හරි පරක්කු කරලා වැඩි ගදිනවා නේද? හරි. සරේවන්ත දේවදරුවනි பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, පොඩක් උඩට. கொஞ்சம் நினைத்து பாருங்கள். கொஞ்சம் நினைத்து பாருங்கள். අද සමහරක් උගන්වනවා ස්වර්ගේ නැහැ කියලා කියනවා இன்று ස්වර්ගේ. அநேகர் கற்றுக் கொடுக்கிறார்கள், பரலோகம் இல்லை என்கிறார்கள். යේසුස්ගේ මධ්‍යම ආකාශයට නැහැ කියලා இயேசு மத்திய வானத்திலே வருவதில்லை என்கிறார்கள். අපු උසෝගන්නේ නැහැ කියලා කියනවා. எங்களை அவர் எங்களை உயர்த்திக் கொள்வது இல்லை என்கிறார்கள். මේ ලෝකෙම තමයි ස්වර්ගේ මේ ලෝකෙම තමයි නිරය කියලා කියනවා. இந்த உலகமே தான் சொர்க்கம், இந்த உலகமே தான் ඇත්ත මේවට நரகம். සමහරක් බයිබල් පද තියෙනවා. சில வேத வார்த்தை உண்டு. හැබැයි ඒක ගැඹුරට අධ්‍යයනය කරනකොට ඒක ඒ ஆழமாய் தியானிக்கும் කාලවල பொழுது அது வேறொன்றாய் இருக்கிறது. ඒක දැන් උගන්වන්න වෙලාවක් නැහැ. அதை கற்றுக் கொடுக்க நேரமில்லை. මේවට අද මිනිස්සු කැමති. அவைகளுக்கான பொய்யான படிப்பினைகளுக்கு மனிதர்கள் விரும்புகிறார்கள்.
சர்ச் போக வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டிலிருந்தே நமஸ்கரிக்கலாம் என்று சொல்கிறதை மனிதர்கள் விரும்புகிறார்கள். வீட்டில் இருக்கிற பெண்கள் வீட்டு வேலைகளை செய்து கொண்டு அப்படியே போட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஆண்களும் போகிற வழிகளிலே அதை செய்து கொண்டு அதை கேட்டுக்கொண்டே போகிறார்கள். வேறு வேலைகளை செய்து அதை கேட்கிறார்கள். எங்களுடைய இருதயத்தில் விக்கிரகத்தை வைத்திருக்கிறோம். இருதயத்தில் விக்கிரகம், பிள்ளையான விக்கிரகம். நாங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, அவர்கள் இருதயத்திலேயே அவர்கள் இஸ்ராயல் வம்சයට මෙසේ කියා පන්න ස්වාමදේවියන් වහන්සේ මෙසේ කියන සේක. இஸ்ரவேலின் வம்சத்தாருக்கு இப்படியாக சொல்லுங்கள் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார். இஸ்ராயலுடைய අපිට මොකද නේද? அந்த இஸ்ரவேலர்கள் சொன்னது இன்று எமக்கு எதற்கென்று நினைக்கிறோம்? නූතන ඉස්රායල් ජෝබයි. இன்று இருக்கிறதான இஸ்ரவேலர்கள் விசுவாசிகள் லேவலின் மிலேன கத்தாவு நூதன இஸ்ரவேல் ஜோபයි. இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டதான உண்மையான இஸ்ரவேலர்கள் நாங்கள்தான். ஏனமையாடி කියනවා. ஆகவே எங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், திவ்யன் வாசகம் මෙසේ කියනවා. தேவன் இப்படி சொல்கிறார், නුඹලා හරි නුඹලාගේ දේව රූප කෙරෙන් සිත හරවා නුඹලාගේ සිල් පිළිගුම්කම් වලින් නුඹලාගේ මුණ හරවා ගනිල්ලා. விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள், உங்கள் சகல அருவருப்புகளை விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆண்டவராகிய தேவனே சொல்லுகிறார், இருக்கிற தடைகளை நீங்களே அறிந்திருக்கிறீர்கள், அதனை நீங்களே விட்டு நீங்களே என் பக்கம் திரும்ப வேண்டும். இந்த வார்த்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அதிகாரத்தோடு கொடுத்த வார்த்தை என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அதை விசுவாசிப்பீர்கள் என்றால் இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் மாற்றம் அடைவீர்கள். சிலர் கற்றுக் கொடுப்பார்கள், இந்த வேத வார்த்தை இன்றைய காலத்துக்கு பொருந்தாது என்று. இன்று இலங்கையிலே அநேகர் வேதத்தோடு இன்னும் சில பகுதிகளை இணைத்து வேதத்தை உருவாக்குகிறார்கள். வேதத்திலே இருக்கிறது, வேதத்திலே இருக்கிறதான ஒரு எழுத்தையாவது மாற்றுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை, அது சாபம். මේ වචනය අදට ගැලපෙන්නේ නැහැ, මේක අදට ගැලපෙන විදිහට ලියන්න ඕනි කියලා කියනවා නම් ඒකම කොච්චර ශාපයක්ද? இந்த வார்த்தை இன்று பொருத்தமானது அல்ல, இதை மாற்றி எழுத வேண்டும் என்று ஒருவர் சொல்வார் என்றால் எவ்வளவு பெரிய சாபம். හැබැයි එහෙම කියන එවුන් එක්ක ඕනි තරම් සෙනග එකතු වෙන්න ලෑස්ති. ඇයි? අපිට රූපෙට අපිට ඕනි දේ ජීවත් වෙන්න පුළුවන් නිසා, අපිට ඕනි තුල තියෙන රූපෙට නමස්කාර කරන්න පුළුවන් නිසා ඒ ඔක්කොම අපි එකතු වෙනවා. அப்படி பொய்யாய் சொல்லுகிறவர்களோடு இணைந்து கொள்வதற்கு அநேக ஜனங்கள் விரும்புகிறார்கள். காரணம், அவர்கள் இருதயத்தில் இருக்கிற விக்கிரகத்தை அவர்கள் வளர்த்து விட்டு அதன்படி வாழ்வதற்கு அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறபடியால் ඔබ තුල තියෙන බාධා, ඔබගේ අභ්‍යන්තර හිතේ තියෙන රූපය මොකක්ද කියලා ඔබ තමයි. உங்களிடத்தில் இருக்கிற தடை, உங்களுடைய உள்ளான இருதயத்தில் இருக்கிற விக்கிரகம் என்ன என்பதை நீங்கள் தான் அறிந்திருக்கிறீர்கள். මම මේ කියපු දේවල් වලට වඩා ඔබ තුල තියෙන රූපය ඔබ දෙවියන් වඩා වැඩියෙන් කැමති මොකක්ද කියලා ඔබ තමයි දන්නේ. நான் சொன்ன காரியங்களை பார்க்கும் தேவனை விடவும் உங்களுக்கு அதிகமாக விருப்பமாக இருக்கிற உங்களுக்குள்ளே இருக்கிற விக்கிரகம் என்ன என்று உங்களுக்கு தான் தெரியும். එහෙනම් ඒ වෙනස් වෙන්න කියලා ස්වාමීන් වහන්සේ එසේකියල් තුමා තුලින් අපිට කියනවා. அப்படி என்றால் அவைகளிலே விடுதலையாக என்று எசேக்கியேல் கூடாக தேவன் என்று சொல்லுகிறார். ඔයාගේ තියෙන මේ බාධාව අතහැරලා බාධාව ඉවත් කළා මාර්ගය. உன்னிடத்திலே இருக்கிறதான தடையை நீர் மாற்றி அவைகளை அகற்றிவிட்டு என்னிடமாய் திரும்பு. வானத்தை பூமியை படைத்து உண்டாக்கி ஆண்டு கொண்டிருக்கிற சர்வ வல்ல தேவன் பக்கமாய் திரும்பு. நீங்கள் திரும்புவதற்கு ஆயத்தமா?
உங்கள் கரத்தில் இருக்கிறது. ඔබට කියන්න පුළුවන්. உங்களுக்கு சொல்ல முடியும். අයියෝ පාස්ටර් ඔබ මොනවද කිව්වත් අපිට වැඩක් නෑ. මට එහෙම රූප නමස්කාරයක් නෑ. ஐயோ நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் எனக்கு தேவையில்லை போதகரே, என்னிடத்தில் அப்படி விக்கிரக ஆராதனை இல்லை, මට එහෙම බාධාවක් නෑ. எனக்கு அப்படி ஒரு தடை இல்லை. එහෙම බාධාවක් නැත්නම් සභාව ඉන්නවනම් කොච්චර වෙනස් වෙන්න ඕනේ? அப்படி தடை இல்லை என்றால் சபை எவ்வளவு இந்நேரம் மாற்றமடைந்திருக்க ඕ வேண்டும். සභාවේ ප්‍රේමය. எங்கே சபையிலே அன்பு, ඕ එකමුතුකම. எங்கே ஐக்கியம், ඕ ඉදිරියට දුක වේදනාව බෙදාගෙන. எங்கே ஒருவருடைய துக்கங்களை பகிர்ந்து கொள்வது, ඕ තවත් එක්කෙනෙක්ගේ දුක දැනෙන ඒ හදවත තියෙනවද? மற்றவருடைய துக்கம் தெரிகிற அந்த இருதயம் இருக்கிறதா? තියෙනවද? இருக்கிறதா? ඔබ කවද්ද නැතිවෙච්ච පැත්තට හොයාගෙන ගිහලා நீங்கள் නැවත රැඳගෙන ගෙනාවේ? எப்பொழுது இழந்து போன மந்தைகளை தேடி மறுபடியும் இந்த மந்தை பட்டிக்குள்ளே கொண்டு வந்தீர்கள்? අලුත් ආත්මයක් සභාවට ගෙනාවේ දුකින් වේදනාවෙන් ඉන්න පවුලක් ස්වාමීන් වහන්සේලාට ගෙනලා විනාශ කරේ කවද්ද? குடும்பம் வேதனையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிற புதிய குடும்பங்களை எப்பொழுது தேவ சபைக்கு கொண்டு வந்து விடுதலையாக்கினீர்கள்? කවද්ද කළේ? எப்பொழுது செய்தீர்கள்? අර එලියාවගේ ඔබම ඒ දවස්වල කරා දැන් මම කරන්නේ. எலியாவை போல் சொல்கிறோம், அன்று செய்தேன் இப்பொழுது செய்யவில்லை. මම කරන්න ඕනි කාලේ කරා දැන් මට බෑ. நான் செய்ய வேண்டிய நாட்களில் செய்தேன், இப்பொழுது எனக்கு முடியாது. එහෙම බෑ කියනකොට ඔබගේ අභ්‍යන්තරේ මොකක්ද බාධාවක් කියන්නේ? அப்படி முடியாது என்கிறீர்கள் என்றால் உங்களுடைய உள்ளான இருதயத்தில் ஏதோ தடை இருக்கிறது, මොකක්ද රූපයක් ඇති. ஏதோ ஒரு விக்கிரகம் இருக்கிறது. එහෙම නැත්නම් அப்படி இல்லை என்றால் අපේ ජීවන හුස්ම எங்களுடைய ஜீவிக்கிற இந்த மூச்சு, ඒ ජීවමානකයන් වහන්සේ ගන්න මොහොත දක්වා අපිට රාජකාරී තියෙනවා. தேவன் எங்களுடைய ஜீவனை எடுக்கிற நாள் மட்டும் எங்களுக்கு அவருடைய வேலை இருக்கு. මාගේ පාස්ටර් කෝල්ටන් ගියා. பாஸ்டர் கோல்டன் மறித்து போனார். එයා රෝගගත වෙලා ඉන්නවා අන්තිමට ඇඳේ ඉඳලා දේශනා කරා. அவர் கடைசியாக அவர் நோயாளியாய் இருந்து அவர் நோயாளியாய் படுக்கையில இருக்கிற நேரத்திலும் பிரசங்கித்தார். ஹாஸ்பிடலில் இருக்கும் பொழுது பிரசங்கித்தார். ඇඳේ ஹாஸ்பிடல் கட்டிலே இருக்கும் பொழுது பிரசங்கித்தார். වාට පාස්ටර් කෝල්ටන්ගේ අවසාන දේශනාව කියලා ගහලා බලන්න. பாஸ்டர் கோல்டனுடைய கடைசி பிரசங்கத்தை தேடி பாருங்க. අන්තිම මොහොතේ கடைசி நொடி மட்டும் අපේ ජීවන හුස්ම ස්වාමීන් වහන්සේ ගන්න තියෙනවා. எங்களுடைய ஜீவ மூச்சை தேவன் எடுக்கும் வரை අභ්‍යන්තරයට බාධාවක් නැත්නම් අපි වැඩ කරන්නේ. உள்ளத்திலே எங்களுக்கு தடை இல்லை என்றால் நாங்கள் வேலை செய்வோம் ஆண்டவரே. අපි අපේ තාත්තට වැඩ කරනවා. நாங்கள் நம்முடைய தகப்பனுக்காக வேலை செய்வோம். ආර්ථික ලෞකික සියල්ලෙන් ආශිර්වාද කරනවා. ஆவிக்குரிய சாரீர பொருளாதார எல்லாவற்றிலும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. අද මගේ දෙවියන් වහන්සේ මාව නඩත්තු කරන විදිහ හිතා ගන්නවා. இன்று என்னுடைய தேவனை நடத்துகிற விதத்தை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. අවුව නැහැ, වැස්ස නැහැ, රෑ නැහැ, දවල් නැහැ. எனக்கு காலை இல்லை, இரவு இல்லை, மழை இல்லை, வெயில் இல்லை. ඒකට හේතුව அதுக்கு காரணம் මගේ තාත්තා මාව ගලව ගන්න. என்னுடைய தகப்பன் என்னை மீட்க. එයාට රැක් තිබෙන්නේ, දවාලක් තිබෙන්නේ, සීතල තිබෙන්නේ. அவருக்கு இரவு பகலோ குளிரோ வெயிலோ இருக்கவில்லை. ඇයි? ஏன்? යේසුස් වහන්සේ රාත්‍රී අල්ලගත්තා. இயேசு ராத்திரி நேரத்தில் பிடித்துக் கொண்டார். රෑ නිකන් නිදිව. அவர் விடிய விடிய அவர் துக்கப்பட்டார். මුදිදුන්න ලැජ්ජා පාන. அடித்தார்கள், வெட்கப்படுத்தினார்கள். ඊළඟ දවසෙත් එනවා. ඒත් ගියා මෙහෙට ගියා කොච්චරද? அங்கே இங்கும் அநேகம் சென்றார். එයාට සීතල තිබෙන්නේ මාව ගලව ගන්න. අනේ රෑ සීතලයි කියලා එයාට අමුින්න තිබ්බ දවල්. රස්නේ වෙලා. அவர் குளிர் வெயில் மழை என்று பார்க்கவில்லை. දවල් රස්නේ දුක වේදනාව කුටි දීලා දවල් කොහමද රස්නේ අවුවේ පට්ටවුවේ පාරේ කුරුසිකුත් දීලා ගෙනියනවා. இரவு பகல் அதே போல அவர் பகல் நேரத்திலே கடும் வெயிலிலே குருசியை சுமந்து கொண்டு செல்லும் பொழுது எவ்வளவு வேதனை. පින්න තිබෙන්නේ. பனி இருக்கவில்லை. මිදුකුටි පරිග දාලා මිදුවක් තියෙන්නේ සීතලයි. அந்த இடத்துல அநேக குளிர் இருந்தது. එයාට මාව ගලව ගන්න වෙලාවක් කලාවක් තිබෙන්නේ හැම වෙලේම මං என்னை ரட்சிக்கும்படியாக ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கவில்லை. எல்லா நேரத்திலும் எனக்காக அவர் வேலை செய்தார். ඒ ඔබයි මාවයි වෙනස් කරා. என்னையும் உங்களையும் மாற்ற එහෙනම් ඔබට මට වෙලාවක් எனக்கு உங்களுக்கு நேரம் வேண்டுமா? එහෙමනම් அப்படி என்றால் මං ඉස්සෙල්ලා කිව්වා. நான் முன் சொன்னது போல අද වෙනස් වුණා. நீங்கள் இன்று மாறினாங்க. පාස්ටර් பாஸ்டர் ඔයා ඉන්න අපි විසිටින් යන්න. நீங்கள் இருங்கள், நாங்கள் விசிட்டிங் செல்கிறோம். පාස්ටර් අප්‍රූව් සයිකල් කරන්න. நாங்கள் செல் மீட்டிங் செய்கிறோம். පාස්ටර් பாஸ்டர் අපි සුභාරංචි නර්සින් ලෑස්ති කරන්න එන්න පාස්ටර් ආදේශනා කරන්න. நாங்கள் சுவிசேஷ கூட்டம் ஆயத்தப்படுத்துகிறோம். வாருங்கள், நீங்கள் நீங்கள் ஜெபியுங்கள். ආත්ම
ස්වාමීන් වහන්සේලා සභාවට ගේන්න. புதிய ஜனங்களை சபைக்கு கொண்டு வருகிறோம். දුකින් වේදනාවෙන් ඉන්න මිනිස්සු නිදහස් කරගන්න මිස මම යන්න. துக்க வேதனையில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க நான் செல்கிறேன். ඒ තරම වෙනස් වෙනවා. අද වෙනස් වුණා. இன்று அப்படி மாறினாள். අපි නැගිටිමු. நாங்கள் எழுந்திருப்போம். ඔබ ඒ ටික වෙන්න. அது நடக்க வேண்டும் என்றால் අපි මොසෙල්ලා හැදෙන්න.